எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீயாகவே பார்க்கக்கூடிய 5 த்ரில்லர் படங்களை தான் வந்து சொல்ல போகிறேன். இந்த 5 படங்களும் உங்களை எந்த விதத்துலையுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. என்னடா இவர் பேச்சை கேட்டு இந்த படத்தை பார்த்துட்டுமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு 5 படங்கள், அதுவும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே பார்க்கக்கூடிய படங்களை தான் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு யூடியூப்பில் கிடைக்கக்கூடிய படங்களுடைய லிஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்ல இருக்கு, நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் 2021 சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆன ஹார்ட் ஹிட் படம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்தினுடைய நாயகன் தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு காரை வந்து வெளியில் கிளம்புறாரு. அப்போதைக்கு ஒரு அழைப்பு வந்து வருது, ஒரு அன்னோன் நம்பர்ல வந்து ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் வருது, அந்த ஃபோன் யார் பேசுறான்னா வில்லன் தான் பேசுகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், நான் சொல்கிற வரைக்கும் எங்கேயுமே வந்து நீ நிப்பாட்டிடக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீ காரை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரியான புத்திசாலித்தனமான வேலைகள் ஏதாவது பண்ணுன அப்படின்னா கண்டிப்பாக உன் வண்டியில் வந்து பாம்பு வச்சிருக்கேன், அந்த பாம்பு வந்து நான் வெடிக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் இதெல்லாம் வந்து ஹீரோ வந்து நம்பலை. அவன் பாட்டு ஏதோ ஒரு ராங் கால் போல அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும், இல்லை உண்மையிலேயே நம்ம வண்டியில் பாம்பு இருக்குது, அவன் சொல்கிறத நம்ம கேட்கல அப்படின்னா நம்ம வண்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் படத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இறுதி வர பரபரப்பா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படம்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. மெயினா நீங்க வந்து கொரியன் படங்கள்லாம் ரொம்ப விரும்புவீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே வந்து இருக்கு. படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாகவும் பரபரப்பாகவும் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. வில்லனுடைய ஆக்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இந்த வில்லன் வந்து எதுக்காக வந்து கதாநாயகன் இப்படிலாம் பண்றான் அப்படின்றதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து நல்லா வச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பரபரப்பா ஒரு த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 6.3 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் யூடியூப்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற படம் 2022 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நாரதன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸினுடைய படங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, டொவினோ தாமஸ் வந்து ஒரு சேனல்ல வந்து ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள்லாம் அந்த இடத்துல சரியா இல்லை, கொஞ்சம் TRP இதெல்லாம் வந்து இறங்கிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் வந்து வேலையை விட்டு நிற்கிறாங்க. உடனே வந்து நம்மால் வந்து ஒருத்தருடைய பேச்சை கேட்டுட்டு இவரே வந்து ஒரு தனியாக ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிச்சு நம்மளே வந்து ரிப்போர்ட்டர் வர பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து நிறைய ஃபேக் நியூஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு செலிபிரிட்டி எல்லாம் வந்து அது இதுன்னு போட்டு கிழிச்சு TRPலாம் வந்து ஏற்றி டவுன்ல இருந்த ஒரு சேனலை வந்து வேற லெவலில் வந்து பூம் ஆகி வந்து கொண்டு வராப்புல. இதுக்கப்புறம் படத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் வந்து நான் ஒரு ரொம்ப ஆகா ஓகோ படம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் TRPக்காக ஒரு சேனல் என்னெல்லாம் பண்ணும், ஒரு ஃபேக் நியூஸை வந்து எப்படி உண்மையான நியூஸ் மாதிரி போடுறாங்க, ஒரு உண்மையான நியூஸை எப்படி ஃபேக்காக வந்து போடுறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். படத்தில் டொவினோ தாமஸ் தாங்க மிகப்பெரிய பலம். டொவினோ தாமஸ் மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரை வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். படத்தில் நாயகியாக நடிச்ச அனாபென் அவர்களுடைய ஆக்டிங்கும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீசெண்டான ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொன்னதான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை வந்து பாருங்கள். படத்தில் வசனம் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து IMDb 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படமும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே தமிழ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2021 ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன இருள். இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கதாநாயகியும் ஒரு வீக்கெண்டுக்கு வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி மழையும் வந்து கொட்டி தீக்குது. அந்த இடத்துல வண்டியும் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு காடு மாதிரி இருக்குது, அங்கனக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ள வந்து சரி போய் அவங்ககிட்ட ஆள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படங்க. இந்த படத்தில் ஷோபின் அண்டு ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிங் வந்து ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். படத்தில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து வரும். ஸோ அதனால உங்களுக்கு போர் அடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் படமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய உலக படங்கள் பார்க்குறாலும் இதுதான்ப்பா ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கணிச்சிருவாங்க. பட் மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கணிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ட்விஸ்ட்டும் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஒர்த்தான படம் தான். உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாத ஒரு தரமான படம் தான். இந்த படத்துக்கு IMDb 10க்கு 5.8 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படமும் யூடியூப்ல ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள்.
நம்ம 4வதா பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன காளிதாஸ். இந்த படம் பரத் அவர்களுடைய கேரியரில் ஒரு பெஸ்ட்டான மூவின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி என்னன்னா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை வந்து பரத் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து வராரு. இவருக்கு வீட்லேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அந்த வேலைன்னு சுற்றிட்டு இருக்கனால. இது இல்லாமல் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொலைகள், அதாவது அது கொலையா தற்கொலையான்னு தெரியாது, பட் உயரமான கட்டிடத்திலிருந்து வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இது உண்மையிலேயே கொலையா தற்கொலையா, இது எதுக்கெல்லாம் நடக்குது, இது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் யார் பண்ணுறா என்ன அப்படின்றதெல்லாம் நம்மால் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த காளிதாஸ் படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி. இந்த படத்தில் கதையும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் பரபரப்பாக யாராக இருக்கும் என்னவா இருக்கும்னு ஒரு சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸு நீங்கள் என்ன எதிர்பார்த்துருப்பீங்களோ அது இல்லாமல் வேற ஒரு கிளைமேக்ஸை வந்து நீங்கள் படத்தில் வந்து எதிர்பார்ப்பீங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் சில பேருக்கு வந்து ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தோணும், சில பேருக்கு என்னப்பா கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அது வந்து பார்க்குற ஆளை பொறுத்து இருக்குது இந்த கிளைமேக்ஸ் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு ஒரு ஒருத்தம் தான் சொல்லுவேன். பரத்தினுடைய ஆக்டிங்குமே இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஸ்க்ரீன் பிளேக்காண்டி இந்த படத்தை வந்து பார்க்கலாம், அந்த அளவு தரமான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு IMDb 10க்கு 6.7 ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படம் நம்மளுடைய யூடியூப்ல உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் வாட்சுங்க. இந்த படத்தை போய் நீ பாருங்க. அடுத்து நான் ஃபைனலாக சொல்ல போகிற படம் 2016 ஒரு சைனீஸ் படமாக ரிலீஸ் ஆன மாஸ்டர். இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய வில்லன் வந்து ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எல்லாரும் பணம் போடுங்கப்பா, இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பெத்த லாபம் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி மண்டைய கேள்வி இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக மொத்தமாக வந்து லவுட்டிட்டு கிளம்பிடுறாப்புல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஹீரோ உள்ள இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி. நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம்ல, அந்த ரஜினி கமல் இல்லை தளபதி இவங்க 2 பேர்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் நடிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் பக்காவாக வந்து செட் ஆகும். இந்த ஸ்கிரிப்டே வந்து ஒரு டியூயல் ரோலுக்கான அந்த ஸ்கிரிப்ட் தான். ஸோ இதிலலாம் கண்டிப்பாக தளபதிலாம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான படம் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் சீட் எஜ்ஜில் வந்து உட்காந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருப்பாங்க. மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைனிங்குமே வந்து வேற லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் ஹோம் தியேட்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு வந்து எடுத்திருப்பாங்க. படத்தில் ஆக்ஷன் சீனுக்காகவே இந்த படம் வந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். சைனீஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல அப்போ நிறைய கல்லா கட்டின படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2016 ரிலீஸ் ஆன இந்த மாஸ்டர் படம் தான். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்க. இந்த படத்துக்கு IMDb 10க்கு 6.6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட்டான படம் எது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இப்போ என்னுடைய ஃபேவரட் எதுப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, காளிதாசும் அண்ட் ஹார்ட் ஹீட் இந்த 2 படம் தான் சொல்லுவேன். இந்த 2 படம், அதாவது 5 படமே வந்து சூப்பர் தான். பட் இந்த 2 படம் என்னுடைய ஃபேவரட். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்க. உங்களுடைய ஃபேவரட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இதே மாதிரி யூடியூப்ல கிடைக்கக்கூடிய படங்களுக்கான பார்ட் 5 வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 5 அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதற்கான வீடியோவும் வந்து நான் கிரியேட் பண்ணி போடுறேன். இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து